கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 249ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 138ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். பிரியமானவர்களே, நம்ம இப்படிப்பட்ட விசுவாசத்துல வளருவது மிகவும் ஆரோக்கியமான ஒரு காரியம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காரியம் இல்ல, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றப்ப, தேவன் அதாவது அவரால எல்லாம் முடியும். அப்ப எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட நம்ம வாழ்ந்தோம்னா எந்த ஒரு காரியத்தை குறித்தோ கலக்கம், பயம், திகில், குழப்பம் எதுவுமே வராது. பிரியமானவர்களே, அதாவது கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கம்ப்ளீட்டா அவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவருடைய கைகள் நெகிழாமல் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டிய இடத்துல யுத்தம் செய்யும், குணமாக்க வேண்டிய இடத்துல, பாதுகாக்க வேண்டிய இடத்துல, உதவி செய்ய வேண்டிய இடத்துல, நிறைவை உண்டாக்க வேண்டிய எல்லைகள், எல்லா எல்லைகளும் கர்த்தர் நமக்கு பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இதை உறுதியாய் விசுவாசித்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் பலமாய் இறங்கி கிரியை செய்வார். விசுவாச அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆம் ஆண்டவரே, நாங்கள் உறுதியாய் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர். உம்முடைய கைகளை திடப்படுத்தி எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.